ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க. அதுவும் கடலை மாவு தேவையே இல்லை, எண்ணெயும் கம்மியாக செலவாகிற மாதிரி அரிசி மாவு மட்டுமே வச்சு பண்ணுற ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெஷரிங்காக ஒரு பவுலில் தண்ணி எடுத்துருக்குறேங்க. இந்த தண்ணியை கடாயில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு அரைக்கரண்டி அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கிறேன். ஒரு அரைக்கரண்டி அளவு ஜீரகம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கறதுனால காரம் கம்மியாக சேர்த்துருக்குறேங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரைக்கரண்டி அளவு காயப்பொடி சேர்த்துருக்குறேன். கை நிறைய கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாமே நல்லா தண்ணியில் ஒருக்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பாயிலிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். பாயிலிங் வந்த பிறகு நம்ம தண்ணி எடுத்த அதே பவுலில் ஒரு பவுல் அளவு புட்டு மாவு, அதாவது அரிசி மாவு இருக்குல்ல, வறுத்த மாவு, அதுதான் சேர்த்துருக்குறேன். மாவு சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டியால் நல்லா கிளறி கொடுங்க. தீயை மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுக்கும்போது நமக்கு மாவு இந்த மாதிரி ஆகிடும். பார்த்திங்கன்னா தெரியும். இவ்வளோ தூரம் கட்டியமாக அனுப்புறவு நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். அணைச்சிட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் கை பொறுக்கிற சூடு வந்ததும் இந்த மாவை நீங்கள் கையாலேயே நல்லா பிசையணுங்க. பிசையும் போது இந்த மாவு எப்படின்னா சப்பாத்தி மாவு இருக்குல்ல, அந்த அளவு ஒரு சாஃப்டான ஒரு மாவாட்டு நமக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த அளவு சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த மாவை நம்ம முறுக்கு பிழிகிற நாளில் போட்டுட்டு நம்ம சீவலோட அச்சில் பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த அச்சில் பிழியும் போது நல்ல சூப்பரான கிறிஸ்பியான ஒரு டேஸ்ட்டில் நமக்கு அரிசி மாவில் ஒரு ஸ்நாக்ஸ் கிடச்சிருங்க. அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்மளோட அரிசி மாவு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட்டா யாருமே நம்ப மாட்டாங்க, அரிசி மாவுன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அட்டகாசமாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.